படுவது போல அனுமன் ஒரு சாதாரண தேவன் இல்லை. அவர் வாயுதேவரின் மகன். அதனால் அவருக்கு மனோவேகம், அதாவது சிந்தனை வேகத்தில் பயணம் செய்யும் சக்தி இருக்கிறது. அதனால்தான் அவருக்கு நிலையான ஒரு வாகனம் இல்லைன்னு பல மரபுகள் கூறுகிறது. ஆனா பராசர சம்ஹிதை என்ற பழமையான ஆகம மரபுகளில் ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு காணப்படுகிறது. அதில் ஒரு இடத்தில் அனுமன் ஒட்டகத்தில் ஏறி பயணம் செய்கிறார்னு சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் கிஷ்கிந்தா பகுதியில் இருக்கும் பம்பா சரோவரத்தை சுற்றி நடந்ததாக சில மரபுகள் கூறுகின்றன. அந்த பகுதி மணல் நிறைந்த பாலைவனம் மாதிரி இருந்தது. அங்க நடந்து செல்வது மிகவும் கஷ்டம். அப்போது அனுமன் ஒரு ஒட்டகத்தை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்தார். அந்த ஒட்டகம் அழகான அலங்காரங்களுடன் இருந்ததுன்னு சில வர்ணனைகள் கூறுகிறது. இன்னொரு மரபு சொல்வது என்னன்னா, ஒரு பக்தன் பல வருடங்கள் தவம் செய்து அனுமனை தரிசிக்க விரும்பினான். அனுமன் அவனுக்கு காட்சியளித்த போது அவர் மிக வேகமாக இருந்ததால் அந்த பக்தன் நன்றாக தரிசிக்க முடியவில்லை. அப்போது அவன் ஒரு வேண்டுகோள் வைத்தான், சாமி, நான் உங்களை நேரமாக பார்க்கணும்னு. அதற்காக அனுமன் மெதுவாக நடக்கும் ஒட்டகத்தில் ஏறி அவனுக்கு தரிசனம் அளித்தார்னு சில கோவில் மரபுகள் சொல்கின்றன. இந்த கதை ஒரு ஆழமான அர்த்தத்தை கூறுகிறது. ஒட்டகம் என்னை குறிக்கிறது? பாலைவனத்தில் எந்த சூழ்நிலையிலும் தாங்கி செல்லும் ஒரு உயிர். அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான நிலையாயிருந்தாலும் அதை தாண்டி செல்ல உதவுபவர் அனுமன். மேலும் புராண விளக்கங்களில் ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகிறது. அனுமன் எந்த ஒரு வாகனத்திலும் பிணைந்தவரில்லை. அவர் தன்னுடைய சக்திக்கே வாகனமாக இருப்பவர். ஆனா அவர் ஒட்டகத்தை